வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். நான் ஒன்றுத்துக்கும் உதவாதவங்கன்ட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க. என்கிட்ட எந்த விதமான பணமும் இல்லை, எந்த விதமான மரியாதையும் இல்லை, இதுக்கு மேலே அவமானம் சந்திக்கிறதுக்கான விஷயமே இல்லை. எல்லா வித அசிங்கமும் நான் பட்டுட்டேன். வெளியில் இருக்கிறவங்களும் அசிங்கப்படுத்திட்டாங்க, வீட்டில் இருக்கிறவங்களும் அசிங்கப்படுத்திட்டாங்க. என்கிட்ட எந்த விதமான ஹோப்பும் இல்லை, நம்பிக்கையே கிடையாது, சுத்தமாக கிடையாது. ஏன்னா கடன் அடைக்கிற அளவுக்குலாம் என்கிட்ட வருமானமே கிடையாது. நாளைக்கு எனக்கு நான் சாப்பிட்றதுக்கு கூட பைசா கிடையாது. என்ன பண்ணுறது தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஒரு மீனவர் நிறைய நட்சத்திர ஆமைகளை பிடிக்கும் பொழுது கூடவே ஒரு கடல் ஆமையும் சிக்கிடுது வலையில். ஸோ அவர் படகுல போட்டு வெளியே வந்துடுறாரு. சரி, கரையில் வந்துடுறாரு. கரையில் வரும்போது நட்சத்திர ஆமைகள் தான் அவரோட நோக்கம். அது அவர் விற்பனை பண்ணால் நல்ல லாபம் கிடைக்கும்ட்டு அதுதான் அவர் நோக்கமாக எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கடல் ஆமையை மாட்டிக்கிச்சு. இந்த நட்சத்திர ஆமைகளுக்கு ஒரு பெருமை, அதாவது எனக்கு நல்ல வேல்யூ இருக்குது, என்னை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னை சுத்தப்படுத்தி ஒரு பாக்ஸில் போட்டு என்னை ஃப்ளைட்டில் அனுப்புவாங்க, நாங்களாம் பெரிய லெவலில் வர போகிறோன்ட்டு அந்த கடல் ஆமையை பார்த்து ஏளனமாக சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தான் இங்கே இருக்க போகிற, நீங்கள் என் கூட வரமாட்டேன், நாங்களாம் ஃப்ளைட்டில் போகும்போது நீ எப்படியும் கடலில் தூக்கி போடுவாங்க, அல்லது ஏதோ ஒரு இடத்துல போடுவாங்க, காக்கா குருவி சாப்பிட்றதுக்காக கீழே போட்டு போயிடுவாங்க, முடிஞ்சால் உயிர் போயிச்சா தப்பிச்சுக்கோன்ட்டு எல்லாரும் அதை கிண்டல் பண்ணாங்க. ஸோ அந்த கடல் ஆமை அமைதியாக இருந்துச்சு. சுற்றி இருக்க எல்லா நட்சத்திர ஆமையும் வெறுப்பாகவும் ஏளனமாகவும் பார்க்கும்பொழுது அதோட தன்னுடைய ஏழாமையை ஒத்துக்குச்சு. ஏன்னா அதுக்கு நல்லா தெரியும். ஏன்னா தன்னுடைய நண்பர்கள் இது போல் இறந்துருக்காங்க, தன்னுடைய நண்பர்கள் இது போல் செத்து இருக்காங்க, நல்லாவே தெரியும். இவங்களுக்கு தான் நல்ல மதிப்பு இருக்குது, இவங்களுக்கு தான் நல்ல வேல்யூ இருக்குது, ஸோ இவங்களை நல்லா கவனிப்பாங்க, நம்மளை மதிக்க மாட்டாங்க, எப்படி நம்ம தூக்கி போட போகிறாங்க நல்லா தெரிஞ்சு இருந்தாலும் அமைதியாக இருக்குது. ஸோ அந்த மீனவர் என்ன பண்ணுறாரு, அந்த ட்ரக்கில் எல்லா ஆமையை ஏற்றிட்டு ஒரு வண்டியில் கிளம்புறாரு. இருந்தாலும் நட்சத்திர ஆமைகள்லாம் அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத, ட்ரக்கில் போகிறேன்ட்டு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன்னை தூக்கி போட்டுருவாங்க, நாங்கள் தான் ட்ரக்கில் போகிறோம், அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் போகிறோன்ட்டு ரொம்ப பெருமையாக பேசிட்டு வந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மீனவர் வண்டியில் உட்காந்து வந்தார். அவர் பார்க்கும்பொழுது நட்சத்திர ஆமை கூட இந்த கடல் ஆமை இருக்குது. அப்போ தான் கவனிக்கிறாரு, ஆஹா நம்ம தெரியாமல் இதை எடுத்துகிட்டு வந்துட்டோமே, இப்போ மறுபடியும் அது மாதிரி கடலெல்லாம் போட முடியாது, ஏதாவது ஒரு குழியில் போட்டு போயிடலாம், அது செத்துரும், இல்லாட்டி ஏதாவது காக்கா குருவி கடிச்சு சாப்பிட்டு போயிடும். என்ன பண்ணார், இந்த கடல் ஆமையை ஒரு குழிக்கிட்ட பக்கத்தில் கொண்டு போயிட்டு அதில் போட்டுடுறாரு. அதில் போடும்போது நட்சத்திர ஆமையாக சிரிச்சிட்டே இருக்குது. சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இந்த குழியில் விழுந்த இந்த ஆமைக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா அது பெரிய பாலைவனம். அந்த பாலைவனத்தில் வெயில் சுளீர்னு அடிக்குது. அதுக்கு என்ன பண்ணுதே தெரியல. சரி, இந்த குழியிலேருந்து வெளியே வரத்துக்கு முயற்சி செய்து முடியல. அப்படியே பார்க்குது, நம்ம லைஃப் இவ்வளோ தான் பாஸ், முடிஞ்சிச்சு நம்ம வாழ்க்கை, இதுக்கப்புறம் நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது, வெயில் இப்படி அடிக்குது, வெயிலே என்னை கருக்க வச்சிரும் போலக்குன்ட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுது, மேலே ஏற்றுக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே ட்ரை பண்ணும்போது குப்புரை விழுந்துடுது. குப்புரை விழுதுன்னா ஓடு கீழே இருக்குது, மேலே ஆள் இருக்காங்க, அவர் முகம் இருக்குது. இன்னும் மோசமாச்சு நிலைமை. ஐயோ, நம்ம ஓட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த வெயில் தாங்குற மாதிரி இருந்துச்சு, இப்போ வெளியில் மலாக்கா படுத்துட்ருக்கோம், எந்த குருவி எந்த கழுகு கடிச்சாலும் நம்ம உயிர் அவ்வளோதான் போல இருக்குது, என்ன கடவுளே நீங்கள் காப்பாற்றுங்க, பார்த்தா குழியில் தள்ளினீங்க, ஸோ குழியில் தான் தள்ளுவீங்க பார்த்தா இப்போ குப்புரை போட்டு என்னை கஷ்டப்படுத்துறீங்களான்ட்டு அப்படியே திட்டுன அளவுக்கு புலம்பிகிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படியோ முயற்சி செஞ்சு திரும்பிடுச்சு. திரும்பின பார்த்திங்கன்னா அது ஓடு முழுக்க பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் ஏதோ பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது. இதுக்கு அதெல்லாம் தெரியல. ஸோ அந்த உடம்பு ஃபுல்லாகவே அந்த மஞ்சள் பெயிண்ட்டு போல் எல்லாம் அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்குது. ஸோ அந்த குழியிலே சுற்றிட்டு இருந்தது, எப்படியோ வெயிலுக்கு தப்பிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தது. திடீர்னு மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சோடனே அந்த குளம் நிரம்பினோடனே அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர ஆரம்பிச்சிச்சு. இதற்கிடையில் அந்த பாலைவனத்தில் ஒரு பெரிய பணக்காரர் ஃபெராரியில் ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு. ஃபெராரி காரில் ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா தூரத்தில் ஏதோ ஒரு இடத்துல வெளிச்சமாக இருக்கே, என்ன இது வெளிச்சமாக இருக்குன்னொன்னே அந்த பக்கத்தில் போகிறார். அந்த பக்கத்தில் போய் பார்க்கும்பொழுது அந்த ஆமை ஓட்டில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் பளிச்சுன்னு ரொம்ப மினுமினுப்பாக இருக்கவோ அந்த ஆமை கிட்ட போகிறாரு. பார்த்தோன்னே அது என்ன ஆமை ஃபுல்லாகவே ஒரு இதுவாக இருக்குது, என்னென்னு பார்த்து எடுக்கிறாரு. எடுத்து பார்த்தோம்னா இது என்ன என்று தொட்டு பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு புரியுது, அது ஒரு தங்க துகள்கள் இருக்கக்கூடிய ஒரு மண். ஸோ இந்த ஆமை முழுசாக இது இருக்குன்ட்டு அந்த ஆமையை ஃபாலோ பண்ணி எங்கேருந்து ஆமை வந்திருக்கோன்ட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறாரு. அந்த ஆமை இருந்த இடத்த அந்த துகள்லாம் தேஞ்சு வந்திருக்கும் இல்லையா, அந்த இடத்த பார்க்கும்போது அந்த குழியில் பார்த்தீங்கன்னா அந்த தங்கம் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய தங்க துகள்கள் இருக்குது. அப்போ கண்டுபிடிக்கிறாரு. இந்த ஆமையை கையில் வச்சுக்கிட்டாரு. ஸோ அந்த தங்க துகள் அவர் கிடச்சிருச்சு. ஸோ நல்ல ஒரு வேல்யூ கிடைக்குதுன்ட்டு என்ன பண்ணார், அதோட பெரிய ஏற்கனவே பணக்காரர், ஒரு பிஸ்னஸ் மைண்டாக இருக்கும். இந்த ஆமைக்கு இது என்னுடைய லக்கு, என்னுடைய பெரிய பிளெஸ்ஸிங்ன்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு பெரிய அந்த ரெட்டு துணி போட்ட ஒரு சேரில் வச்சு ஒரு பெரிய காட்சி பொருளாக வைக்கிறார். இந்த ஆமையினால தான் எனக்கு இவ்வளோ பெரிய லக்கு கிடச்சிருக்கு, ஒரு ஆசீர்வாதம், ஒரு செல்வம் கிடச்சிருக்குன்ட்டு டிவிலெலாம் சொல்கிறாரு.
எப்படியோ போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, அது குப்புற விழலன்னா அது அப்படியே தான் இருந்திருக்கும். அப்படி குப்புற விழுந்து அதோட சூழ்நிலை மாறுச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன நடக்குது என்னை சுத்தி தெரியலையே! இங்க எதுக்கு என்ன கூட்டின்னு வந்தாங்க? எதுக்கு இங்க சேர்ல உட்காந்துருக்காங்க? நல்லா சாப்பாடு தராங்க. எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. ஒண்ணுமே புரியல. கடைசி வரைக்கும் புரியாத போது அப்பதான் புரியுது. அந்த அவர் சொல்லும்போது இந்த தங்கத்த பத்திலாம் பேசும்போது தான் புரியுது. ஓ! நம்ம விழுந்த இடம் வந்து ஒரு தங்கம் இருக்கக்கூடிய இடம் போல இருக்கு. அப்பதான் புரியுது. ஆனா அதே நேரத்தில இந்த ஃப்ளைட்ல போனாங்க இல்லையா? அந்த நட்சத்திர ஆமைகள். அவங்க போன ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட் கண்டெய்னர் ஃப்ளைட். அதாவது இந்த நட்சத்திர ஆமைகள் சாப்பிடுறதுக்காக ரெடி பண்ணி கூட்டு போறாங்க. ஸோ அவங்க போகக்கூடிய ஃப்ளைட்லயே அந்த நட்சத்திர ஆமைகள் டிவில பார்க்குது. இவர் வந்து ஒரு இதுவரைக்குமே கடல் ஆமையா இருந்த இந்த ஆமை ஒரு தங்க ஆமையா எல்லாரும் வந்து பேட்டி எடுக்குறாங்க. பிரபலமா வராரு. ஸோ இந்த சூழ்நிலையில அந்த நட்சத்திர ஆமைகள், ஆஹா! நம்ம வந்து இவங்க என்னமோ நெனச்சோம். இவங்க வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்ட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த நட்சத்திர ஆமைகளுக்கு ஒரு விஷயம் புரியல. இவங்க ஃப்ளைட்ல போறது, மத்தவங்க சாப்பிடுறதுக்காக தான் நம்ம போறோன்றது கடைசி வரைக்குமே அது புரியல. நல்லா யோசிச்சு பார்த்துருங்க. நம்மள சுத்தி இருக்கக்கூடிய மனுஷங்கள்லாம் நம்மள தள்ளலாம், நம்மள விட்டுட்டு போகலாம், அல்லது நீ எப்படி வேணா இருந்துட்டு போ, உன் வாழ்க்கை இவ்வளோதான்ட்டு நம்மள குறைச்சு மதிப்பிடலாம், நம்மள அவமானப்படுத்தி இருக்கலாம். எல்லாமே நம்ம விட்டுட்டு போன நிலைமையில ஒரு பள்ளத்துல தான் நீங்க இருக்கீங்க வச்சுக்கோங்க. சில நேரத்துல அந்த பள்ளத்துல இருந்தாலும், அதாவது கடன் என்ற ஒரு பள்ளத்துல நீங்க இருந்தாலும், அதுலயும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது வச்சுக்கங்களேன். ஸோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்கள சுத்தி நடந்துட்டு இருக்குன்னு நீங்க நம்பணும். தன்மேல் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய தங்கத் துகள்களுடைய வேல்யூ அதுக்கு தெரியல. இத தெரிஞ்ச அந்த பணக்காரர் அத கொண்டு போய் ஒரு லெவல்ல கொண்டு போய் விக்கிறாரு. ஸோ உங்க சூழ்நிலை நாளுக்கு நாள் மோசமாகுதுன்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இந்த மைனஸ் எப்பவுமே மைனஸாவே இருக்காது. அப்படியே பாசிட்டிவா மேல வரும். உங்கள சுத்தி இருக்கக்கூடிய தங்கத் துகள்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனாலும் ஒரு டைம் வரும். நீங்க மேல நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். எல்லாருக்கும் முன்பாக மேல நிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். 1 வயசு குழந்தை மதில் மேல் நிக்க வச்சு, அவங்க அப்பா குதிடான்னா குதிப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க அப்பா தான் அவனுக்கு உலகம். எப்படி இருந்தாலும் நம்ம அப்பா நம்மள புடிச்சுருவாருன்னு குதிப்பாரு. அதே நேரத்தில அதே 1 வயசு குழந்தைக்கு ஒரு கண்ண கட்டிட்டு மதில் மேலேருந்து குதிப்பா, அப்பா புடிச்சுக்கிறேன்னா, அவரு அப்பா எங்க இருக்கிறாருன்னு கூட அதுக்கு தெரியாது. அதோடைய ஒரே விஷயம் குரல் அப்பா சொன்னாரு குதிக்கிறேன். அப்பா புடிச்சுருவாரு. அந்த ஒரு நம்பிக்கையில குதிக்குது. இதே இந்த 1 வயசு குழந்தை, ஒரு 10 வயசு பையனா இருந்து மதில்லேருந்து குதிக்க சொன்னா, குதிக்கவே மாட்டான். கண்ணு தொறந்துட்டு குதிக்க சொன்னா கூட குதிக்க மாட்டான். ஏன்னா, அவன் மண்டையில நெறைய விஷயம் போயிருச்சு. இங்க ஒரு வேள அப்பா பிடிக்காம போனா என்ன ஆகும்? அவர் விட்டுட்டாருன்னா என்ன ஆகும்? இன்கேஸ் அவர் கால்குலேஷன் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம சரியா குதிக்காம போனா என்ன ஆகும்? அப்படி அவர் விட்டுட்டாருன்னா கீழ நமக்கு அடிபடுமே, ரத்தம் வருமே, வலிக்குமே. இதெல்லாம் யோசிக்கும் பொழுது அவன் அங்கேயே தான் நின்னு பதறான். ஸோ இது போல தான் சில நேரத்தில கடவுள் நம்ம நல்லா கொண்டு போகும்போது ரொம்ப நல்லா இருந்திருப்போம். எல்லா கோயிலும் எல்லா விதமான அ விஷயங்கள் எல்லா விதமான நமாஸ் பண்றதா சரி, எல்லா வித சர்ச்சுக்கு எல்லாம் கரெக்ட்டா போயிருப்போம். எல்லா வித விரதங்களும் எடுத்திருப்போம். எல்லா வித நோன்பும் எடுத்திருப்போம். எல்லா வித ஃபாஸ்டிங்கும் ப்ராப்பரா பண்ணிட்டுருப்போம். அப்போலாம் கடவுள் மேல நெறைய நம்பிக்கை இருந்தது. ஆனா என்ன ஆகும்னா, நம்ம வளர வளர இந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்பிக்கையற்ற வார்த்தைகள், அவனுக்கு இப்படி ஆச்சு, இவனுக்கு இப்படி ஆச்சு, அதேபோல நமக்கு ஆயிடுமோன்னு ஒரு பயத்தோட உள்ள போகும்போது என்ன ஆகும்னா, சில நேரத்தில சில முக்கியமான விஷயங்கள் வந்து கடவுள் நம்மகிட்ட பேசினாலும், யார் மூலமால பேசினா கூட, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு நம்மகிட்ட இருக்காது. ஏன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு விஷயம் நமக்குள்ள இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த நம்பிக்கையெல்லாம் குலைக்கிற மாரி விஷயங்கள் இருக்கவோ, குதிக்க சொன்னா கூட, கடவுளே வந்து முன்னாடி சொன்னா கூட, யார் நீங்க? சொல்ற அளவுக்கு நம்மளுடைய நம்பிக்கை கம்மியாகுது. இந்த விஷயம் தான் நெறைய பேரும் ஒரே இடத்துல ரொம்ப நாளா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான விஷயம். அந்த இடத்த விட்டு வெளியே வரணும்னா, உங்கள சுத்தி இருக்கக்கூடிய மனுஷங்கள்லாம் பார்க்காதீங்க. கடவுள் உங்க கூட பேசுவார். யாருக்குள்ள எப்படி பேசுவார், எந்த வழியா பேசுவார்ன்னு தெரியாது. ஆனா அந்த வார்த்தைய பிடிச்சுக்குங்க. உங்க சூழ்நிலை கண்டிப்பா மாறப்போகுது. இந்த பிரச்சனையிலேருந்து கண்டிப்பா நீங்க வெளியே வர போறீங்க. கடவுள் உங்களுக்காக வழியை உண்டு பண்ணி கொண்டிருக்கார். கண்ணுக்கு தெரியல. அதனால வெயிட் பண்ணுங்க. விதை மண்ணில் இருக்கும்போது அது முளைத்து வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். உள்ள என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனா உள்ள வந்து வேலை நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கும் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால பொறுமையா இருங்க. கண்டிப்பா இந்த பிரச்சனையில வெளிய வருவீங்க. கடவுள் உங்களுக்காக வேலை செய்கிறார். காத்திருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமா நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பிரோஜனமா கமெண்ட் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.